وعمل لما بعد الموت أو كما قال صلى الله عليه وسلم. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுபடியும் ஒரு ரமலானை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ரமலான் வாரத்துக்கு முன்னாலேயே ஸலஃபு ஸாலிஹீன்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கேட்டதாக ஒரு ரிவாயத்து வருகிறது. பொதுவாக சஹாபாக்கள் சாலிஹீன்கள் கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம ஸல்லிம்னா லி ரமலான், ரமலானுக்காக வேண்டி துஆ கேட்பார்கள். எப்படி துஆ அது? அல்லாஹும்ம ஸல்லிம்னா லி ரமலான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை ஈடேற்றமானதாக பிரச்சனை இல்லாமல் ஆக்கி வைப்பாயாக. வசல்லிம்ஹு இலைனா, அந்த ரமலானையும் எங்களுக்கு நிம்மதியானதாக சேர்த்து வைப்பாயாக. வத்தஸல்லம்ஹு மின்னா முத்தகப்பலா, ரமலானில் நாம் செய்கிற இபாதத்துக்களையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. இது சாலிஹீன்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் கேட்ட ஒரு துஆ. எப்படி? யா அல்லாஹ் ரமலானை எங்களுக்கு நிம்மதியானதாக சலாமத்தானதாக ரமலானை அடைகிற பாக்கியத்தை தருவாயாக. ஏனது அப்படி கேட்கிறார்கள் என்றால், ரமலான் எங்களை அடைகிற நேரத்தில், நாங்க ரமலான மாதத்தை நாங்க அடைகிற நேரத்தில் நாம் ஆஃபியத்தாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், நோன்பு பிடிப்பதற்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும், ரமலானும் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும், செய்கிற துஆக்களும் கபூல் செய்யப்பட வேண்டும், செய்கிற அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இப்படியாக ஸலஃபு ஸாலிஹீன்கள் நல்லவர்கள் சஹாபாக்கள் இந்த துஆவை கேட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ, அல்லாஹ் யாரை தெரிவு செய்கிறானோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும். ஏனென்றால் ரமலானை அடைகிறது என்கிறது, ரமலானில இருக்கிறது என்கிறது, நோன்பு பிடிக்க கிடைக்கிறது என்கிறது, பெரிய பதவிகளை அல்லாஹ்விடத்தில் தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலத்தில் ரெண்டு பேர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டு பேர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள், தூரத்தில் இருந்து வந்தவர்கள். இந்த ஹதீஸை ரிப்போர்ட் பண்றவர் சொல்கிறார், ரெண்டு பேரும் வந்தாங்க, கலிமாவை சொன்னார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ரெண்டு பேர்களும் அப்படி இஸ்லாத்தில் இருந்தாங்க. அதில் ஒருவர் இஸ்லாத்தில் இருந்தார், ஜிஹாதுகள் செய்தார், யுத்தங்களுக்கு போனாரு. அவர் யுத்தங்களுக்கு போய் யுத்தத்தில் அவர் ஷஹீதாகிவிட்டார், மௌத்தாகிவிட்டார். யுத்தத்தில் ஒரு மனிதன் மௌத்தானால் எவ்வளவு பெரிய பதவி அவருடைய. ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்லத்தை கடனை தவிர. அல்லாஹ் ஷஹீதுகளை பற்றி குர்ஆனில் சொல்லுற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுறான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில சென்று யுத்தங்கள்ல ஷஹீதாகிறவர்களை ஷஹீத் என்று நீங்கள் சொல்லவும் வேண்டாம். ஷஹீதுகள் ரெண்டு இருக்கிறது. ஒன்று ஷஹீது துனியாவல் ஆஹிரா, துனியாவிலும் ஷஹீது, ஆஹிராவிலும் ஷஹீது. துனியால ஷஹீத் என்றா என்ன? கலிமாவுக்காக, இஸ்லாத்துக்காக அல்லாஹ்வுடைய பாதையில சென்று காபிர்களோட போராடி யுத்தம் செய்து யார் ஷஹீத் ஆகிறாரோ அவர் துனியாவிலும் ஷஹீது, ஆஹிராவிலும் ஷஹீது. அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டவும் இயலாது, தொழுவிக்கவும் இயலாது, ரெண்டும் ஹராம். குளிப்பாட்டவும் இயலாது, தொழுவிக்கவும் இயலாது. இன்னொன்று இருக்கிற ஷஹீதுல் ஆஹிரா, ஆஹிரத்தில மட்டும் ஷஹீது. அது யாரு? துனியால ஷஹீது இல்ல, அவங்க ஆஹிரத்தில ஷஹீது. அவங்க யாரு? உங்களுக்கு தெரியும், வெள்ளம் வந்துச்சு, வெள்ளத்துல சிலவங்க மௌத்தானாங்க, பில்டிங் உடைஞ்சு விழுந்து மௌத்தானாங்க. அவங்க எல்லாம் ஷஹீதுல் ஆஹிரா, அவங்களுக்கு பெரிய பதவி. ஒரு பொம்புல புள்ளை பெற்றெடுக்கிற டைம்ல, டெலிவரி டைம்ல ஒரு பொம்புல வருத்தத்தில் மௌத்தானா அந்த பொம்புலையும் ஷஹீது தான். வைரசுகள் வருகிறது, கொலரா,
கொரோனா போன்ற நோய்கள் வந்தது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான நோய்களால யார் மௌத்தாகிறார்களோ அவர்களும் ஷஹீதுகள் தான், அவர்களும் ஷஹீதுகள் தான். அல்லது ஏதாவது ஒரு வயிற்றோட்டம் வந்து மௌத்தானார், அவரும் ஷஹீது தான். அப்ப ஷஹீதுகள் நிறைய ஷஹீதுகள் இருக்கிறாங்க. ஒரு மனிதன் மார்க்கத்தை படிக்க போயிருக்கிறார், மார்க்கத்தை படிக்கிறார், மார்க்கத்தை படிக்கிறதுக்கு மதரசாவில் இருக்கிறார், மௌத்தானார், ஷஹீது. திடீரென்று ஆக்சிடென்ட் ஆனார், மௌத்தானார், ஷஹீது. அது ஷஹீது துனியா, துனியா ஷஹீதுல் ஆகிரா, ஆகிரத்தில் ஷஹீது. இந்த ஷஹீது யுத்தத்தில் மூத்தாகிறவர்கள் துனியாவிலும் ஷஹீது, ஆகிராவிலும் ஷஹீது. அவர்கள் ஜனாசாவை குளிப்பாட்ட இயலாது, தொழுவிக்க இயலாது, சும்மா அடக்கணும். அவ்வளவு பெரிய பதவி. அப்ப அந்த இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஒருத்தர் மௌத்தாகிறாரு, அவரு ஷஹீதாக மௌத்தாகிறார். அடுத்தவர் ஒரு வருடம் பிந்தி மௌத்தாகிறார், ஒரு வருடம் பிந்தி லேட்டாக மௌத்தாகிறார். ஆனா அவரு ஷஹீதாக அல்ல, சும்மா மௌத்தானார் அவரு. இந்த ரெண்டு பேரும் மௌத்தான பின்னால இஸ்லாத்துக்கு வார நேரத்தில் அந்த இடத்தில் இருந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ரெண்டு பேரை கண்டாங்களே, அவர் அந்த ரெண்டு பேரும் மௌத்தான பின்னால கனவுல மனாவுல பார்க்கிறார். இந்த ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு வாராங்க, ரெண்டு பேரும் சொர்க்கவாதிகள். சொர்க்கத்துக்கு வந்தா யார் ஷஹீதானாரோ, அல்லாஹ்வுடைய பாதையில சென்று ஷஹீதானவர், கொல்லப்பட்டவர், அவரும் வந்திருக்கிறார். அடுத்தவரும் வாராரு, சும்மா வந்திருக்கிறார் அவர், சும்மா அவர் மௌத்தானவர், அவரும் வந்திருக்கிறார். சொர்க்கத்துக்கு பொறுப்பான மலக்கு அந்த டோர துறக்கணுமே, அவரு சொல்லுறாரு ஷஹீத பார்த்து, உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன டைம் இருக்கு, நீங்க கொஞ்சம் லேட் ஆகுவாங்க. அடுத்தவர் சும்மா மௌத்தானவர், அவர் சொர்க்கம் போயிட்டார். இவர் லேட்டாக்கப்படுகிறார், ஷஹீது லேட்டாக்கப்படுகிறார். சும்மா இருந்தவர், சும்மா மௌத்தானவர் சொர்க்கம் போயிட்டார். இந்த கனவை பார்த்த, ட்ரீமை பார்த்த தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய ஆச்சரியம். என்னப்பா இது, ஒரு ஷஹீதுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு லேட்டாக்கப்படுகிறாரு, என்ன ரீசன் என்று தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஜ்லிஸுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கட சபையில ரெண்டு பேர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, அந்த ரெண்டு பேர்களும் மௌத்தாகிட்டாங்க. மௌத்தான ரெண்டு பேரும் சொர்க்கத்துடைய வாசலுக்கு வந்தார்கள். சொர்க்கத்துடைய டோருக்கு வந்த பின்னால ஷஹீது திருப்பி அனுப்பப்பட்டார், சும்மா மௌத்தானவர் சொர்க்கம் போயிட்டார். நபியே, இதுக்கான விளக்கம் என்ன, என்ன ரீசன், என்ன காரணம் நாயகமே? நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க. ஷஹீதானவர் அவர் உலகத்தில் மௌத்தானார், பெரிய பதவி அடைஞ்சார், சரி. அடுத்தவர் ஒரு வருட உலகத்திலே வாழ்ந்தார், அவர் மௌத்தான பின்னால் இவர் ஒரு வருஷம் லேட் ஆகிறார், அதுக்கு பின்னால்தான் மௌத்தானார். அப்ப நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சஹாபாக்களை கேட்டாங்க, அவர் ஏதாவது ரமலானில் இருந்தாரா? அவர் ஒரு வருஷம் முந்தி மௌத்தானாரே, அவருக்கு ரமலான் கிடைக்கல, இவர் அடுத்த வருஷம் ரமலானில் இருந்தாரா? ஓ யா ரசூலல்லாஹ், ரமலானில் அவர் ஹயாத்தோடு இருந்து நோன்புகளை பிடித்தார். அப்படியா? அந்த ஷஹீதையும் அவர் முந்தி போனாரு, ஷஹீதையும் பாசாகி சொர்க்கத்தில் போயிட்டாரு. அதுக்கான ரீசன் அளித்தார், நன்மை அளித்தார். ரமலான இருந்தாரு, ரமலானில் இபாதத்து செஞ்சாரு, அந்த இபாதத்து தான் ஷஹீதையும் முந்தி அவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரீசனாக, காரணமாக அமைந்தது என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதுதான் மூமின். ஒரு மூமின் அடையாளம் அதுதான். மூமின் என்றா யாரு? ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? இதா சர்ரத்துக்க ஹஸனத்துக்க வஸாஅத்துக்க ஸய்யிஅத்துக்க ஃபஅன்த மூமின். ஒரு ஈமான்தாரி, ஈமான் உள்ளவங்க அடையாளம் என்ன தெரியுமா? இபாதத்து செய்ய கிடைச்சா, நன்மை செய்ய கிடைச்சா, இபாதத்துடைய பாக்கியம் கிடைச்சா அவர் சந்தோஷப்படுவார். அதுதான் மூமின். அல்லாஹ் சொல்லுறானே, மூமின்களாக வாழுங்க, மூமின்களாக இருங்க. மூமின் என்ன அழுத்தா நாங்க சந்தோஷத்தோடு இருக்கிறோம். எங்களுக்கு ரமலான் கிடைச்சாச்சு, நோன்பு கிடைச்சாச்சு, ரமலானில் இருக்கிற பாக்கியம் கிடைச்சாச்சு, இபாதத்து செய்கிற பாக்கியம் கிடைச்சாச்சு. இது ஈமான் அடையாளம். ஒரு மூமின் அடுத்த அடையாளம், பாவம் செஞ்சா கவலைப்படுவார்.
பாவம் செய்தால் ஒரு மூமின் கவலைப்படுவார். அடே, என்னால் ஒரு பாவம் நடந்துட்டு, என்னால் ஒரு தவறு நடந்துட்டு, நான் எப்படியான பாவத்தை செஞ்சுட்டேன், ஏதோ பாவத்தில மாற்றிக்கொண்டேன் என்று கவலை வாரவிருக்கிறது. அது மூமின் அடையாளம். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, நாங்க பார்த்தோம் ரமலான் வாரத்துக்கு முன்னால எவ்வளவு பேர்கள் ரமலான பத்தி அறிவிக்கிறது. ரமலானுக்கு இத்தனை நாட்கள் இருக்கிறது, இத்தனை நாள்ல இன்ஷா அல்லாஹ் ரமலான் ஏன் வரவழைக்கிறது. ரமலான வெல்கம் பண்றது தான் சந்தோஷத்தில. அல்லாஹ்வும் ரமலானுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரிக்கிறார். சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரிக்கிறார். ஏன் அது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மாதம், அவ்வளவு கண்ணியமான மாதம். நோன்புகளை பிடித்திருக்கிற நாங்க நமது நோன்புகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி நோன்புகளை பாதுகாக்கிறது என்றால், நாங்க என்ன தவறுகள் செய்தோமோ, என்ன பிழைகள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதோ, பாவங்கள் செய்யாம, காதால கண்ணால வாயால பாவங்கள் செய்யாம நல்லவர்களாக உலகத்தில் வாழ்ந்து நோன்புகளை பாதுகாக்க வேண்டும். இல்லாட்டி நோன்புல அர்த்தம் இல்லை, இல்லாட்டி நோம்பில் எந்த பலனும் இல்லை. சகோதரர்களே, பாவங்கள் நிறைந்த ஒரு காலம் இது. தவறுகள் செய்வதற்கு லேசான காலம் இது. ஷைத்தான் பாவங்களை அழகாக்கி அலங்கரித்து காட்டுவார். வாயால பாவம் செய்யக்கூடாது, கண்ணால பாவம் செய்யக்கூடாது, காதால பாவம் செய்யக்கூடாது. இப்படி எல்லா விதத்திலும் இவர்களை பாதுகாத்துக் கொண்டால் தான் நோம்பில் நன்மை இருக்கிறது. நாங்கள் பேடுதலாக இருக்க வேண்டும். ரமலான் என்கிறது எங்களுக்கு தரப்படுவது லஅல்லக்கும் தத்தகூன். அடிக்கடி நாங்கள் கேட்கிற ஒரு ஆயத், சோசியல் மீடியாக்கள்ல ஹுத்பாக்கள்ல கேட்கிற ஒரு ஆயத்து, குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நாங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காக. தக்வா எங்களுக்கு தக்வா என்ன? இம்திசாலு அவாமிரில்லாஹ் வ இஜ்தினாபு நவாஹி. அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்க செய்யறதுதான் தக்வா. வ இஜ்தினாபு நவாஹி. அல்லாஹ் தஆலா வேண்டாம் என்றவைகளை செய்யறதில்லை. சாப்பாடு இருக்கிற சாப்பிடுறது இல்ல, பாவம் செய்யலாம் செய்யறான் இல்ல, களவெடுக்கிறான் எடுக்கலாம் எடுக்கிறான் இல்ல. இதுதான் தக்வா, இதுதான் தக்வா. இந்த தக்வாவோட உலகத்தில் வாழ்ந்தால்தான் துனியாவிலும் வெற்றி இருக்கிறது, ஆখিরাவிலும் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல் முத்தகீன மஃபாஸா, முத்தகீகளுக்கு தான் வெற்றி இருக்கிறது. ஹதாயிக வ அனாமா, முத்தகீகளுக்கு அல்லாஹ் என்ன வைத்திருக்கிறான்? சொர்க்கத்துடைய தோட்டங்களை அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கத்துடைய தோட்டங்கள் ஹதாயிக வ அனாமா, சொர்க்கத்தில் தோட்டங்கள் இருக்கிறது. கிரப்ஸ், திராட்சை பழங்கள் இருக்கிறது. வ கவாயிப அத்ராமா, சொர்க்கத்தில ஆம்புளைகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பொம்புளைகளையும் அல்லாஹ் வர்ணித்து காட்டுகிறார். உலகத்தில் ஒரு ஆண் எப்படி ஒரு பெண்ணை விரும்புகிறானோ, இப்படியான பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, அப்படியான பெண்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறார். யாருக்கு? முத்தகீங்களுக்கு, தக்வா உள்ளவர்களுக்கு. அல்லாஹ் அதனால தான் சொல்கிறார், தக்வாவோட வாழுங்க, தக்வாவோட இருங்க, வத்தகுல்லாஹ், தக்வாவோட இருங்க. தக்வாவை தருகிற மாதம் தான் ரமலான். ரமலான அடைஞ்சும் ரமலான் வந்தும் ஒரு மனிதனுக்கு தக்வா வராட்டவே இல்லை. அப்படி கல்புக்கு சீல் வைக்கப்பட்டது அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் படைக்கப்படுகிற நேரத்தில் அவர் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று அல்லாஹ் எழுதித்தா உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். நானும் தான் நீங்களும் தான், ஷகியா சயீதா, சொர்க்கவாதியா நரகவாதியா எழுதி அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். எப்படி யா ரசூலல்லாஹ் அறிந்து கொள்கிறது, எப்படி அதை விளங்குகிறது? ஆயிஷா நாயகி கேட்டாங்க. நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் குல்லு முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, அல்லாஹ் தாரை எதற்கென்று படைக்கிறானோ அது அவருக்கு லேசி. ஒரு மனிதனை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு என்று படைச்சிருந்தா அவருக்கு இபாதத்துக்கு லேசி. சிலவங்க சொல்லுவாங்களே, நோம்பு எந்த கஷ்டமும் இல்லை, நோம்பு எந்த வருத்தமும் இல்ல, இபாதத் எந்த கஷ்டமும் இல்ல, இபாதத்தில் எங்களுக்கு சோம்பரை இல்ல, இபாதத் எங்களுக்கு கஷ்டம் இல்ல, தொழுகிறது கஷ்டம் இல்ல, தராவீஹ் கஷ்டம் இல்ல, குர்ஆன் ஓதுறது கஷ்டம் இல்ல. சொர்க்கவாதிக்கு அடையாளம். ஆனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கெட்டவனாக நரகவாதி என்று அல்லாஹ் எழுதியிருந்தா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவருக்கு இபாதத் என்றா
செய்ய விருப்பமே இல்ல, இபாதத்தில் ஆசை இல்ல. களவெடுக்கிறது லேசி, பொய் சொல்கிறது லேசி, பாவம் செய்யறது லேசி. இபாதத் என்ன வெறுப்பு, இபாதத்தில் ஆசை இல்ல. யாருடைய அடையாளம் அது? கெட்டவண்ட ஷகி நரகவாதியிட அடையாளம் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை. நானோ நீங்களோ எங்கட கெட்டித்தனத்தில் இந்த ரமலான் அடையல்ல, அல்லாஹ் எங்களை ஹயாத்தோட வாழ வச்சு அடைய வச்சிருக்கிறார். இவ்வளவுதான், இவ்வளவுதான். எவ்வளவு பேர்கள் இருந்தாங்க எங்களோட, எவ்வளவு பேர்கள் மண்ணுக்குள்ள, எவ்வளவு பேர்கள் நோயாளி, நோம்பு பிடிக்க இயலாது, கட்டிலோட பல நிலைமைகளை நாங்க பார்க்கிறோம். அதனால அடைந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில பயன்படுத்தி இபாதத்துக்கள் நாங்க முழுமையாக ஈடுபட்டு தராவீஹுடைய தொழுகைகள், முன்பின் சுன்னத்துகள், இவைகளை நாங்க பேணுதலாக இருந்து குர்ஆனோட திக்ரோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக ரமலானில குர்ஆன் ஓதுவார். படித்திருக்கிறோம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அன்னவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன், நிறைய குர்ஆன்கள் ஓதி அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் என்னென்ன பாக்கியங்கள் எங்களுக்கு வச்சிருக்கிறானோ அந்த பாக்கியங்களை அடைய வேண்டும். இஃப்தாருடைய நேரங்கள், துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிற நேரங்கள், அதுபோன்று ஃபர்லான தொழுகைக்கு பின்னால துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள்ல அதிகமான துஆக்களை கேளுங்க. வாழ்க்கையை மாற்ற வேண்டியது துஆவினால. துஆதான் ஒரு மனிதன் வாழ்க்கையை மாற்றிவிடும். அது அவ்வளவு சக்தி அல்லாஹ் வச்சிருக்கிறான், அவ்வளவு பவர் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால துஆக்களை நல்ல முறையில கேட்டு பாவங்களை விட்டும் தவிர்த்து, பாவங்கள் செய்யாமல், தவறுகள் செய்யாமல் நோன்பை நல்ல முறையில பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, இந்த இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், அடைந்திருக்கிற இந்த ரமலானை நல்ல முறையில இபாதத்துல கழிப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நான் பிடிக்கிற நோன்புகள், செய்கிற அமல்கள் அனைத்தையும் நீ கபூல் செய்வாயாக. கஷ்டம் இல்லாமல், நோய் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் எல்லா நோன்புகளையும் பிடிப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், சாலிஹான இபாதத்துக்களோட சுகமான வாழ்க்கையோட நீண்ட ஆயுளை என் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், சிறப்பான இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் கேட்க இருக்கிற துஆக்களையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு துனியால ரஹ்மத் செய்வாயாக, ஆகிராவில் எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. உன் ரஹ்மத்தால், உன் இரக்கத்தால் என் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. எங்களை விட்டு மௌத்தாக யாரெல்லாம் கபிரிலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் ரஹ்மத் செய்வாயாக. அவர்களது பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. அவர்கள் பிடித்த நோன்புகளையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلى